ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பரிகாரம் பார்க்க போகிறோம், என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத எல்லாமே இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். 2026 4வது மாதமான ஏப்ரல் மாதம் நடந்துகிட்ருக்கு. இந்த ஏப்ரல் மாதம் ஒரு புனிதமான மாதம். இந்த மாதத்தில் சூரியன் மேசராசிக்கு வருவார். மேசராசி முதல் ராசி, அதே போல் முதல் தமிழ் மாதமும் பிறக்கும். அதனால் இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதம். இந்த மாதத்தில் ஒரு ஹைலைட்டான நாள் தற்போது வர இருக்குது. அது ஏப்ரலுடைய 17. அன்றைக்கி சித்திரை மாதம் பிறந்து அமாவாசையானது வருகிறது. இந்த அமாவாசை சித்திரையில் வரக்கூடிய அமாவாசை. சித்திரையில் வரக்கூடிய பௌர்ணமி எப்படி சித்ரா பௌர்ணமி என்று பெருசாக அழைக்கப்படுதோ அதே அளவுக்கு அமாவாசையும் பெருசாக அழைக்கப்படுது. இது நம்மள நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ சித்திரையில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப பெரிய அமாவாசை, அதை விட முதல் அமாவாசை. இந்த அமாவாசையில் கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே பெரிய பெரிய சம்பவம் நடக்கும். அந்த சம்பவம் நடக்கிறது யாராலையும் இனி தடுக்க முடியாது. ஏன்னா கிரகங்களால் என்ன நடக்குமோ அது நடந்தே தீரும். அதற்கேற்ப நாம் நடந்துக்கிறது நமக்கு நல்லது. ஸோ கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் கன்னி ராசி நேயர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கன்னி ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பரிகாரத்தை பார்க்கலாமா? இது நான் சொல்லிட்டேன் சித்ரா பௌர்ணமிக்கு நிகரான ஒரு நாள்னு. அப்போ இந்த நாளில் சிறப்பு பரிகாரம் செய்தால் சிறப்பான விஷயங்கள் நமக்கு நடக்கும். ஸோ சித்ரா அமாவாசை அன்னைக்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத முதல்ல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முதல்ல இந்த நாளில் பரிகாரம் செய்கிறத பற்றி தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலன்கள் கிரகங்கள் மூலிமா என்ன நடக்குங்கிறத அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். சித்திர மாதத்தில் அமாவாசை தினமானது 17/4/2026 வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வரவிருக்கு. இந்த வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அமாவாசை திதியை சரியாக பயன்படுத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத பிரச்சனையை சுலபமாக தீர்த்து விடலாம். அதற்கான ஒரு எளிய பரிகாரத்தை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை தெரிந்து கொள்ள போகிறீங்க. இந்த பரிகாரம் செய்ய ஒரு முக்கியமான பொருளை கொண்டு நீங்கள் முன்கூட்டியே வீட்டில் வைக்க வேண்டும். அதற்காக தான் முன்கூட்டியே இந்த வீடியோ கூட. இந்த பரிகாரத்திற்கு உங்களுக்கு தேவையான பொருள் ஒரே ஒரு பனை ஓலை. கிராமப்புறங்களில் இது சுலபமாக கிடைத்துவிடும். நீங்கள் நகர்ப்புறங்களில் இருந்தால் யாரிடமாவது சொல்லி இந்த பனை ஓலையை அமாவாசைக்குள் கொண்டு உங்களுடைய வீட்டில் வைங்க. அமாவாசை அன்னைக்கு பரிகாரம் செய்ய வசதியாக இருக்கும். அமாவாசை அன்னைக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய முன்னோர் திதி தர்ப்பண படையல் வழிபாடுகள் எல்லாம் முடித்திருங்க. நெக்ஸ்ட்டு குலதெய்வத்தை வேண்டி பூஜையில் ஒரு விளக்கை ஏற்றி வைத்து விட்டு இந்த பரிகாரத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எடுத்து வைத்திருக்கக்கூடிய பண ஓலையில் உங்களுடைய பிரச்சனையை ஒரு வரியில் எழுதணும். உதாரணத்திற்கு கடன் தீர வேண்டும் என்றால் கடன் சுமை தீர வேண்டும். அதே போல் திருமணம் நடக்க வேண்டும் என்றால் விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் எழுதுங்க. வேலை கிடைக்க வேண்டும், தங்கம் வாங்க வேண்டும், வீடு வாங்க வேண்டும், இந்த மாதிரி குறிப்பிட்ட எந்த பிரச்சனை விலக வேண்டுமோ அதை எழுதுங்க. இப்படி உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அந்த பண ஓலையில் எழுதுங்க. நீங்கள் எழுதியது அடுத்தவர்கள் கண்களுக்கு தெரியக்கூடாது. ஸோ எழுதாத பேனாவுக்கு பதிலாக வேப்பங்குச்சி, நெல்லி மரத்துக்குச்சி, மாதுளை மரத்துக்குச்சி, இது போல் ஏதாவது மரக்குச்சி பயன்படுத்தி கூட அந்த பண ஓலையில் உங்களுடைய வேண்டுதலை ஒரு வரியில் எழுதி பூஜையில் வைங்க. அமாவாசை அன்னைக்கு பண ஓலையில் வேண்டுதலை எழுதி பூஜையில் வைக்க வேண்டும். அடுத்த 15 நாட்கள் அந்த ஓலை பூஜையில் இருக்க வேண்டும். அடுத்து பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி திதி வரும். அன்னைக்கு அந்த பண ஓலை எடுத்து நிலைவாசலில் கட்ட வேண்டும். மீண்டும் 15 நாட்கள் பண ஓலை உங்கள் வீட்டு நிலைவாசலில் இருக்க வேண்டும். அப்புறம் மீண்டும் வரக்கூடிய அடுத்த அமாவாசை நாளில் இரவு 9 மணிக்கு மேல் அந்த பண ஓலை எடுத்து வீட்டுக்கு வெளியில் நெருப்பில் கொளுத்து விட வேண்டும். இதை நீங்கள் சரியான முறையில் பின்பற்றி செய்து முடித்து விட்டால் அந்த பண ஓலையில் என்ன விஷயத்தை எழுதி எடுத்தீர்களோ அந்த வேண்டுதல் நிச்சயம் நடந்துவிடும். இது ஆதி காலத்து பரிகாரம். ஒரு பெரிய பிரபல ஜோதிடராக சொல்லப்பட்ட பரிகாரம். அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். செலவு எதுவுமே இல்லை, உங்களுடைய நன்மைக்காக மட்டுமே இந்த பரிகாரம் சொல்லியிருக்கேன். பண ஓலையை எடுத்து வர வேண்டும் என்பதற்காகவே முன்கூட்டியே இந்த பரிகாரம் சொல்லியிருக்கேன். இந்த வருடத்தில் சித்திரை அமாவாசையில் இதை நீங்கள் செய்துவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் நிச்சயம் வந்தடையும். அதில் எந்த டவுட்டும் வேண்டாம்.
இந்த அமாவாசை திதியில் இந்த பரிகாரத்தை செய்ய தவற விட்டுட்டிங்கன்னா அடுத்த அமாவாசை வரைக்கும் வெயிட் பண்ணும். அதனால் நம்பிக்கையோட இந்த அமாவாசையில் இந்த பரிகாரத்தை செய்திடுங்க. இதை நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு மாற்றம் ஏற்படுவதை நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க. சித்ரா பௌர்ணமி எப்படி சிறப்போ அது போல தான் அமாவாசை சிறப்பு. மிஸ் பண்ணாமல் இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு சித்ரா அமாவாசையில் உங்களுக்கான பலன்கள் கிரகங்களால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். கிரகங்களால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. வரவு அறிந்து செலவு செய்ய சொல்லக்கூடிய கன்னி ராசி நேயர்களே, இந்த வருட புத்தாண்டு பிறந்து சித்திர மாத அமாவாசையில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புஜன் நீச்சம் பெற்று மீனத்தில் சஞ்சரிக்கிறார். அவர் உச்சம் பெற்ற சுக்கிரனோடு இணைந்து நீச்சபங்க ராஜயோகத்தை உருவாக்குறார். ஸோ இந்த டைம் ஒரு பகுதியை விட பிற்பகுதி மகிழ்ச்சியாக இருக்கோ, தடைகளும் தாமதங்களும் தானாக விலகியோடோ, பொருளாதார பற்றாக்குறாகளோ, புதிய பாதை உங்களுக்கு புலப்படோ, ராகு கேதுக்களுடைய பயிற்சிக்கு பிறகு உங்கள் எண்ணங்கள் அனைத்துமே ஈடேறும். அதுக்கான ஒரு புதிய வழி இந்த டைம் பிறக்கோ. அப்புறம் சித்திரை அமாவாசையில் கரெக்டாக குரு சுக்கிர பரிவர்த்தனையாகி 27ஆம் தேதி வரையும் இருக்குது. இது உங்கள் ராசிக்கு ஆக்சுவலி 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. அவர் பாகிஸ்தானத்தில் பரிவர்த்தனை யோகம் பெற்று சஞ்சரிக்கும் போது நல்ல சம்பவங்கள் பலவும் நடைபெறும். குடும்பத்தோடு உல்லாச பயணங்கள் மேற்கொள்வீங்க. வாகனம் அடிக்கடி பழுதாவதால் அதை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்க ஆர்வம் காட்டுவீங்க. பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றிங்கிறது உங்களுக்கு கிடைத்தே தீருங்க. நெக்ஸ்ட்டு இந்த சித்திரை அமாவாசையில் கும்பராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறார். 6வது இடத்துல ராகுவும் 12வது இடத்துல கேதுவும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த நேரத்தில் உத்தியோகம் மற்றும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஊர் மாற்றம், இடமாற்றம், வீடு மாற்றம் பலன் தருவதாக அமையும். வெவ்வேறு இடத்துல பணிபுரியக்கூடிய கணவனும் மனைவியும் ஒரே இடத்துல பணிபுரிய வாய்ப்பு உருவாகும். அதே சமயம் விரய கேதுவின் ஆதிக்கம் இருப்பதால் வீண் விரயம் அதிகரிக்கும். இந்த அமாவாசை காலத்தில் ராகு கேதுக்களுடைய பரிகாரங்களை யோக பலம் பெற்ற நாளில் செய்வது ரொம்ப 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 நல்லது, விசேஷமும் கூட. அப்புறம் இந்த சித்திரை அமாவாசையில் மேசராசிக்கு புதன் வருகிறார். அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத அத்திய யோகத்தை உருவாக்கிறார். எனவே கல்வி சம்பந்தமாகவும் கலை சம்பந்தமாகவும் எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். அதோடு மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு. அரசு வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அது கிடைக்கும். அதோடு பிள்ளைகளுடைய மேற்படிப்பு சம்பந்தமாகவோ அல்லது வெளிநாடு செல்வது சம்பந்தமாகவோ நீங்கள் முயற்சி எடுத்திருந்தால் அதற்கும் பலன் கிடைக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடுவதற்கேற்ப துணிந்து செயல்படுங்க. அப்புறம் ஃபைனலாக சித்திரை அமாவாசையில் மிதுன ராசிக்கு குரு செல்கிறார். அதன் பார்வை பலத்தால் குடும்பஸ்தானம் பலம் பெறுகிறது. எனவே குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடைபெறும். கொடுக்கல் வாங்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. தொடரும் வெற்றிகளால் துணிவு கூடும். தாய்வழி ஆதரவு உண்டு. தலைமை பதவிகள் கூட தானாக வரலாம். சுய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கரைந்த சேமிப்புகளை ஈடு கட்டினீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு நல்ல அங்கீகாரமும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கிரகங்களால் இந்த அமாவாசையிலிருந்து இதெல்லாம் பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆக மொத்தம் கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த சித்திரை அமாவாசையில் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படும். அதோடு வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்பு திருப்தி தரும். மெயினாக உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு உண்டு. கலைஞர்களுக்கு கூட கௌரவம் அந்தஸ்து உயரும். மாணவ மாணவிகளுக்கு மேற்படிப்பு சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சி கைகூடும். பெண்களுக்கு குடும்ப சுமை கூடினாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கன்னி ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். அதே போல்
இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட பரிகாரத்தை மறக்காமல் செய்யுங்க. அமாவாசை அன்னைக்கு இந்த பரிகாரம் செய்திங்கன்னா இந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு நல்ல பவராக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக பரிகாரத்தை பார்த்து பயன்பெறுவாங்க. ஸோ பரிகாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி. அதனால் உங்களுக்கு நிறைய வெற்றியும் கிடைக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். புதிய தோள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்.